பக்கத்து வீட்டுல இளவு வந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணு சொன்னேன். மத்தியானம் சாப்பாடு இறந்துச்சா? பக்கத்து வீட்டுல இளவு வந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற. பேப்பரா? யார பேப்பர் ஒன்னதாண்டா. அந்த வீட்டுல சாவல எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். செத்தவன் என்ன பணம் குமரனா? இருக்கட்டும்டா, செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக வாழ்க்கை மீது ஆணையாக ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 ஐயோ 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 தாத்தா தாத்தா என்கிட்ட சொல்ல வந்த பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வரப்ப நடு ரோட்ல கையங்களமா பிடிச்சி செருப்பால் அடிச்சேன் தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறேன் தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிறேன் தாத்தா. இப்ப கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவனால கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா.